எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து எங்க சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தெல்ல தெளிவாக தங்களுடைய காதுகளில் தேன்போல் ஏற்றிருக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிபெருக்கலை ஒரு விசேஷம் நல்லா அமையணும்னா ஆமா ரெண்டே விஷயம் தான். ஆமா, நாடக நடிகருக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் 10,000 தான் சொல்லுவாங்க. ஆமா, அவங்க கௌரவமா சொல்லக்கூடிய ரெண்டே விஷயம் தான். ரெண்டே விஷயம், ஒண்ணு சாப்பாடு, ஆமா, இன்னொன்னு மைக் செட்டு. ஆமா, ஒளிபெருக்கி நிலையம். எங்க மாமா அனிபாவை நாங்க சொல்லவே தேவையில்லை. சரி, ஆதனூர் சாலையில நல்லா பெருசா வச்சிருக்காரு செட்டு. என்னது மைக் செட்டு, அருமையா செய்வாரு. சரி, இருந்தாலும் சிறந்தபடி ஊழல் ஏற்பாடு செய்யல ஹனிபா ரேடியோஸ் அவருக்கும் அதனை சார்ந்த உரிமையாளர் மற்றும் இயக்குநர் அனைவருக்கும், அது மட்டுமில்லாமல் இந்த நாடகத்தின் வாராக உங்களை எங்களுக்கும் என்னை உங்களுக்கும் அறிமுகப்படுத்திய நமது சிவகுலத்தோர் உறவினருக்கும் சார்ந்த மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாகும் மற்றும் நத்தம் நாடக சங்கத்தின் சார்பாகும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாடக துவக்கம் இங்கு அருள்க்கூடிய அருமையானார் நமது வேலாயுதம்பட்டியை சார்ந்த அழகப்பன் அவர்களுக்கு நமது சிவகுலத்தார் சமூகத்தின் சார்பாக பொன்னாடப்படுத்தப்படுகிறது. மிருதமிஷ்டக்கூடிய அருமை தம்பி திண்டுக்கல் மாணவர் போட்டக்கூடிய பாலமுருகன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அவுத்து விட்டு உதறி போடணும், உள்ள பூச்சி வச்சு இருக்கும். இவர் இந்த மேடையில் ஆள் கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி நல்லூரை சார்ந்த ராமு அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. தம்பி நல்லா குனிஞ்சு வாங்க. இங்கு தாளமிஷ்டக்கூடிய அருமையானார் பச்சைமுத்து அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. கடைசி ஆசையை கேட்டு போடுங்க, கடையில் நல்லா கேட்டு. அருமையானார் கருத்தற்கரை சபைக்கு நமது சிவகுலத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. எனக்கு போடலாமா? எனக்கு வேட்டி போடுவாங்க. இரசு அடிக்குது, ஒரு பேசையில இரசு அடிக்குது. போய் இரசு அடிச்சா தானே நல்லா இருக்கு, நாலா பக்கம் செதறும். பப்புனாடக்கூடிய அருமை தம்பி ஆனந்த் அவர்களுக்கு சிவகுலத்தோர் சமுதாய உறவுமுறை சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திக்கிறோம். மனித வாழ்க்கையில் போய்விட்டால் திரும்பாதது 3. அம்மா, ஒன்று தாய்ப்பாசம், இன்னொன்று உயிர், இன்னொன்று மானம். மானம் என்பது அமனம். அமனமா? ஆமா, நீ தண்ணியை போட்டு நீ அம்மா கொண்டு இறங்கிட்டு போயிட்டான்னு நாளைக்கு வர முடியுமா? அதான் அந்த மானத்தை காக்கக்கூடியது இந்த ஆடை. இந்த பொன்னாடையை எனக்கு உயிராடையாக வழங்கிய நமது சிவகுலத்தூர் உறவின் சார்பாக நன்றிகள் நமக்கு சொல்லிக் கொண்டு. அண்ணே, இன்னைக்கு மாலையை போட்டுக்கலாம். ஆமா, எதுக்காக இந்த துண்டு போட்டாங்க? என்னதுக்கு? ஏன் போட்டாங்க? இந்த துண்டு ஓட்டது பெரிய குண்டு ஓட்டதுக்கு சமம். என்ன காரணம்னா, மானாமதுரையில நம்ம சிவகுலத்தர் உறவின் ஒரு சர்வந்த துண்டு போட்டிருக்காங்க. காலையில என் வீட்டுக்கு போவேன், என் மொண்டாட்டிட்டு சொல்லுவேன், அம்மா சிவகுலத்தர் சார்பாக அந்த துண்டை போட்டாங்க, உள்ள வைமான்னு சொல்லி கொடுப்பேன். பீரோக்குள்ள. அப்ப பீரோக்குள்ள வைக்க மாட்டா. வீர சொல்றது அவங்க அப்பா வந்திருப்பாங்க. அப்பா, உங்க மருமை இங்க நாடகத்துக்கு போனாராம், சிவகுலத்தர் சார்பாக இந்த துண்டை போட்டிருக்காங்க, இப்ப யாரும் இந்த துண்டை கட்டி குளிங்கப்பான்னு சொல்லி கொடுப்பா. அவர் இந்த துண்டை கட்டி குளிக்க மாட்டார். நாளைக்கு அவங்க மருமை அவர் மையன், என் மச்சினே மெட்ராஸ்ல இருந்து வந்திருப்பேன், டேய் மைனே மானாமரில் சிவகுலத்து சர்வம் இந்த துண்டு போட்டாகலாம், எனக்கு கொடுத்தாங்க, நீ யாரும் இந்த துண்டை கட்டி குளிக்கான்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்தாரு. அவனும் கட்டி குளிக்க மாட்டான். நாளைக்கு அவங்க மாமனார் வந்திருப்பாரு ஆந்திரால இருந்து, மாமா எங்க மச்சான் நாடகத்துக்கு கொண்டாட்டு துண்டு போட்டாங்க, நீங்களாவது கட்டி குளிக்கன்னு சொல்ல, அந்த ஆளும் கட்டி குளிக்க மாட்டேன். நீ கட்டி குளி முட்டாப்பழ, நீ துண்டு இல்லாம ஆத்துக்குள்ள குளிக்கிற எனக்கு தெரியாது. நீ கோமணம் கட்டி எப்படி குளிப்பேன்னு எனக்கு திரும்பி முண்டே. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா, இத பத்திரமா வச்சு இந்த ஸ்டிக்கரை கூட பிக்காம வச்சிருந்து என்ன பண்ணாரு தெரியுமா, நாளைக்கு என் வீட்டுல ஒரு பால் காய்ச்சி காய ஊற்றி வச்சிருக்கேன், இதோட ஒரு துண்டு வாங்கி இந்த துண்டோட ஒரு வேட்டியை வாங்கி எனக்கே செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்ப 5 சுத்தி 7 சுத்தி வருது. இந்த துண்டினுடைய ஒரு நூல் இருக்கிற வரைக்கும் நம்ம மானாமதுரை சிவகுலத்தருடைய பேர் அழியாது. இந்த பொன்னாடையை இந்த பன்னாடைக்கு வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு, பன்னாடைனா தரணிக்க கூடாது, பண்ணென்றால் இசை, ஆடை என்றால் நாயகன், பன்னிசை பாடக்கூடிய இந்த நாயகனுக்கு அன்பளிப்பு வழங்கிய சிவகுலத்தார் உறவினருக்கு நன்றி கலந்த வணக்கம் சொல்லிக்கொண்டு எங்களுடைய நாடகத்தை இனிதே ஆரம்பிக்கிறோம் சொல்லிக்கொண்டு, பாட்டா பசுமரம்
படுத்து விட்டால் நடுவன் எப்படி ஆரம்பிக்கிறார்? ஆத்தா மார்களே அருமை சகோதரிகளே, ஆத்தா மார்களே அருமை சகோதரிகளே, ஆத்தா மார்களே அருமை சகோதரிகளே, நானும் நினைக்கிற போது உங்க வீட்டில் உள்ள ஜாலித்தனம் பேசக்கூடாது. ஆத்தா மார்களே ஜாலியின மனிதர்களே, சத்தியத்தில் சாய்வது போல் சாயக்கூடாது, சாமத்திலே எந்திரிச்சு முறைக்கக்கூடாது. சத்திரத்தில் சாய்வது போல் சாயக்கூடாது, சாமத்திலே எந்திரிச்சு முறைக்கக்கூடாது, சுத்தி வந்து அரங்கத்துக்குள் நுழையக்கூடாது, சுத்தி வந்து அரங்கத்துக்குள் நுழையக்கூடாது, நாடகம் தொடங்கும் முன்னே விசில் அடித்து மறக்கக்கூடாது. ஆத்தாமார்களே அருமை சகோதரிகளே, ஆத்தாமார்களே அருமை சகோதரிகளே, நவரத்தங்கள் நிர்மலங்கள் நாடக கலையே, நடிக்க வந்த நாங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளையே. நவரத்தங்கள் நிரந்தரங்கள் நாடக கலையே, நடிக்க வந்த நாங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளையே, இருந்து அமர்ந்து பார்க்க வேண்டும் எங்கள் தலையே, இருந்து அமர்ந்து பார்க்க வேண்டும் எங்கள் தலையை, அது போதும் தங்க வேளன் கதையை கேட்கணும் இனியே. ஆத்தாமார்களே பாட்டும் மர்தமும் அன்புடைய நாடகமும் நாட்டுக்கு நல்ல சொல்லுங்கார்த்தான். இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது, எதற்காக நடக்கின்றது என்பதை தங்கள் தெரிந்தால் சொல்வது என்ற கடமை, கேட்பது உங்களுடைய பொறுமை என்று சொல்லிக்கொண்டு எண்ணகத்தின் நன்னகரமாய் புனகரம் அழைக்கூடிய நன்னகரமாகிய நமது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் மானாமதுரை அருள்மிகு ஸ்ரீ நிழலொன்று ஐயனார் ஸ்ரீ சோனியா சுவாமி கோயில் மானாமதுரை சிவகுலத்தோர் உறவுமுறைக்கு பாதிக்கப்பட்ட உறவின் சார்பாக 2ஆம் ஆண்டு பொங்கல் பூஜை விழாவை முன்னிட்டு இன்று தினத்தில் இவரக மேடையில் மகமாயி என்ற சின்னகப்பு பெரிய இருப்பு நாடகம் நடைபெறும். இதில் நடித்திருக்கக்கூடிய நடிக மாமணிகள் எட்டிக்கு வெட்டி முடிச்சு குத்திருக்கக்கூடிய நடிப்பு சிவேந்தன், பாட்டுக்கு பவன், தென்னாட்டு கலைமகன், சங்கீத ஜாம்பராட்டம் நினைக்கக்கூடிய நத்தம்மாளர் ஓட்டக்கூடிய SP வரதராஜ் அவர்கள் சிவன் பெரிய விருப்பாக கத்து கொடுக்கிறார். கற்பகமே உனையில் நீ துணையரம்மா, கற்பகமே உனையில் நீ துணையரம்மா, கதிரிலே மூத்து நீ கண்ணமாரம்மா, அம்மா கற்பகமே உனையில் நீ துணையரம்மா. இவரங்க மேடையில் இன்னிசை நாட்டுக்கு தேனிசை கண்கள் இன்னிசைக்கான கோபானி என்று இருக்கக்கூடிய மதிப்பிற்கு பிரியாக்கூடிய அருமை சகோதரி நத்தமான ஓட்டக்கூடிய AP விஜயலட்சுமி அவர்கள் தெலங்காய் மற்றும் மகமாயா நடிக்க கற்றுக் கொடுக்கிறார். காஞ்சி பட்டுடுத்தி கல்தூரி பட்டுடுத்தி தேவதை தோன்றி திருமகனில் புன்னகையை பெற வேண்டும், அந்த திருமகனில் புன்னகையை பெற வேண்டும். இவருக்கு மேடையில் தனக்கு நிகழ்ந்த தனிப்பணியில் அழகான முறையில் வசங்களை பேசி மக்கள் மனதில் பதியக்கூடிய மதிப்பிற்கு அருமை சகோதரர் நத்தமான ஓட்டக்கூடிய சின்னப்பா அவர்கள் சின்ன கருப்பு சேவு நடிக்க கற்றுக் கொடுக்கிறார். காட்டினை பிறந்தவளோ புதியாள் கற்பனை படித்தவளோ, காட்டினை பிறந்தவளோ புதியாள் கற்பனை படித்தவளோ, வளர்ந்த கண்ணாமரிலோ வந்து பூக்கிறோ இவற்றின் மொழிதான் மதிப்பிற்கு முறையாக்கூடிய அருமை சகோதரர் உங்கள் வீட்டு பிள்ளை உள்ள அபிமான செல்வன் நத்தத்தை சார்ந்த SP ஆர்வம் அவர்கள் கோட்டை பெருமாள் மைசார்கன் மற்றும்
பல வேளைகளை தாங்கி நடிப்பார். கடவுள் நினைத்தான் மகனால் கொடுத்தான் வாழ்க்கையில்